வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அங்கன்வாடி ரிக்ரூட்மெண்ட் வந்து ரிக்ரூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டோட்டலாக வேரியஸ் வேகன்சிஸ் இருந்தாலும் இதுக்கு என்ன எலிஜிபிள், இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டோட்டலாக அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்லேருந்து 3 வேகன்சிஸ் வந்து 3 விதமான போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு 3886, மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு 305 பேரும், அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ்க்கு வந்து 3592 பேரும், மொத்தம் 7783 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேசிக் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 7700 சேலரியும், லாஸ்ட்டாக இருக்கிற அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ்க்கு 4100 சேலரியும் கொடுக்க போகிறாங்க. இது லெவல் 4ன்னு சொல்லக்கூடியது 7700 24,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து டைரக்ட் மிஷன் டைரக்டர் அப்படிங்கிற சென்னை அட்ரஸில் தான் வந்து டைரெக்டாக நீங்கள் போயிட்டு வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன கொண்டு போகணும், எப்படி வந்து இவங்க வந்து வேலை வேகன்சி இருக்காங்க அப்படின்னு இது டைரக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டெவலப்மெண்ட் சர்வீஸ் வந்து 6 months of 6 year ப்ரெக்னென்ட் உமன், இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான் இவங்களுக்கு ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டஸ், ஷெட்யூல் கேஸ்ட் இருக்கவங்க, விடோஸ் இருக்கிறவங்களுக்கு 5 years வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது 35 இருந்தால் 40 வரைக்கும் அவங்க வேகன்சிக்கு அலோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஷல் பி ஃபில்டு பை த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ப்ரோக்ராமேஷன் சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் பை த பர்சன் வந்து எலிஜிபிள் பை அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ் கிடைச்சாலும் ஓகே தான், ரெண்டுக்கும் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் வேறு என்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கிரைட்டீரியா ரெசிடென்ஸ் எதுவும் கொடுக்கல. ப்ரூஃப் வந்து உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இது மாதிரி கொண்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? வேறு ரிசர்வேஷன் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பே வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஏற்கனவே சொல்கிறது 7200 24,200 வரையிலும் கொடுங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து 60 வருஷம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி 3 போஸ்ட்டுக்கும் சேம் அதே இதை தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறத செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி இருக்குது. சென்னையில் இருக்குது. இதோட அட்ரஸ் வந்து ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டைரக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸில் உங்களுக்கு இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அங்கே போயிட்டு உங்களோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.